ஹாய் ஜென்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் அருவி சேனல். உங்ககிட்ட ஒரு சோகமான விஷயத்த பகிர்ந்துக்கலான் இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகமே அறிந்த இந்தோனேஷியா விமான விபத்து தான். 100அதற்கு பதிலாக அவர்கள் நாங்கள் திரும்ப செல்கிறோம் என்று சரளமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவசர நிலை அறிவித்து இருந்தாலும் அருகிலே உள்ள விமான நிலையத்தை தரையிறக்குவதற்கு முதன்மை கொடுக்கப்பட்டிருக்கும் என்று கருத்து தெரிவித்து உள்ளார்கள். விசாரணையின் போது விமானம் மிக செங்குத்தாக கீழே விழுந்ததுக்காக விமான தடம் வெளிப்படுத்துகிறது. இது சாதாரணமாக இதுபோன்ற நிலைமையின் போது விமானிகள் எடுக்கும் நடவடிக்கை மாறாக உள்ளது என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். நிறுவனத்தின் முன்னாள் ஆய்வாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், அந்த விமானத்தின் கட்டுப்பாட்டை இழக்க திடீரென்று மிக விரைவாக ஏதோ நடந்து உள்ளது என்று கூறுகிறார். லயன் ஏர் நிறுவனம் போயிங் 737 மேக்ஸ் 8 ஜெட் விமானத்தை ஆகஸ்டில் வாங்கியுள்ளது மற்றும் வெறும் 800 மணி நேரங்களே பறந்து இருக்கிறது. இன்னும் ஆய்வாளர் கருத்தில் தெரிவிக்கையில், அந்த விமானம் ஒரு சிறந்த மாடல் ஆகும். அந்த மாடலில் பொதுவாக குறிப்பிடத்தக்க கோளாறு வருவதாக புகார்கள் எதுவும் கிடைத்தது இல்லை என்றும் கூறியுள்ளனர். CNN விமான பகுப்பாய்வாளர் பீட்டர் போயல்ஸ் அத்தகைய புதிய விமானத்தை இழந்தது மிகவும் வழக்கத்திற்கு மாறானது என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். விமானி மற்றும் இணை விமானி ஆகியோரும் கூட 6000 மற்றும் 5000 ஃபிளைட் ஹவர்ஸ் அனுபவம் உள்ளவராவர். இந்தோனேசியாவின் மோசமான விமான பாதுகாப்பு சரித்திரம். இந்திய விசாரணையின் போது இந்தோனேசியாவின் விமான போக்குவரத்து துறையில் பாதுகாப்பு மேலும் விசேட கவனம் செலுத்தப்படும். இது நீண்ட கால பிறகு நாடுகள் விட பின்தங்கிய பதிவுகள் தெரிவிக்கிறது. விபத்து நடந்ததை அடுத்து ஆஸ்திரேலிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் லயன் ஏர் நிறுவனத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்துள்ளார்கள். விபத்தின் பின்னர் ஆஸ்திரேலிய அரசாங்கம்
இது போன்ற முக்கிய செய்திகள் பற்றி யாரும் அறிந்திராத தகவல் ஒரு பொது கண்ணோட்டத்தில் தெரிந்து கொள்வதற்கு டெக்கருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல் பெற்றுக்கொள்வதற்கு பெல் பட்டனையும் அழுத்தவும்.